ஓகே, அடுத்தது வந்து ரொம்ப சைமா பேண்டலூன் சைமாவோட மிக மிக முக்கியமான ஒரு விருது அறிவிக்கிற கட்டத்தில் இருக்கும். அதாவது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது. அதாவது இவங்களை பற்றி சொல்லணும்னா வந்து 40,000 பாட்டு பாடியிருக்காங்களாம். நம்மளாம் 40,000 பாட்டு கேட்டு கூட இருக்க மாட்டோம். ஸோ வந்து ஒரு சாதனையாளராக வாழறது, அதுவும் வந்து அந்த சாதனையும் வெற்றியும் தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறது, இப்போ வரைக்கும் அதே பணியோட அப்படிலாம் இருக்கிறது வந்து சான்ஸே இல்லை. நீலாம் 2 படம் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னு தெரியுது வெளியில். ஸோ வந்து இப்படி ஒரு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த சாதனையாளரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு இன்னொரு சாதனையாளர் தான் நம்ம அனுப்பணும். கண்டிப்பா ஒரு லெஜெண்டுக்கு வந்து அவார்ட் கொடுக்கணும்னா அது இன்னொரு லெஜெண்டா கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு இசை மழையில நனைஞ்சு இந்த ஹார்ட் எல்லாம் போய் Thank you so much for that soul soothing performance, ma'am. A huge round of applause. Nijamale, we feel so lucky to have been born in an era where we can listen to such legends sing. Chitra ma'am, pleased to be bringing Sushila ma'am onto the stage. Hi Saima, South Indian International Movies Awards. I welcome everyone and I am also a part of it, and so I am welcoming everyone, and I am happy to be sharing this stage with the legendary singer Sushilamma and giving her the award along with Mrs. Radhika, the Jeevita Safalya Puraskaram, that is the Life Achievement Award to her. Safalyam Award. So I'm very much honored, very much all excited, and also happy to be here, because I especially congratulate the Saima organization for making this happen every year very successfully. Lifetime Award, International Award. நான் ஒரு தெலுங்கு லேடி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். 51 ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பெண்டியால நாகேஸ்வர ராவ். அங்கேருந்து 2012 வரைக்கும் நான் பாடிட்டே இருந்தேன். 66 years மை சிங்கிங் கெரியர். நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், அது நவம்பரில் வரும். அதில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு சித்ரா அம்மாக்கு பி சுஷீலா அவார்டு. ஹீரோயின்ஸ் அவங்களுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ராதிகா ஆக்ட் பண்ணுறாங்கன்னா லாலி 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 வரம் தந்த சாமிக்கு தமிழ் டப்பிங். அவங்க இப்போ பாடிடுவார், நான் சொன்னா கூட. பாடுறீங்களா? குஷ்பு கார்க்கு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சு தங்கச்சு தர தரத்து தரத்து தரத்தா. முக்கியமாக இவருக்கு பாடியிருக்கேன் வயசில், சின்ன வயசு. ஆமாம், ஹரிகிருஷ்ணா அவருக்கு பாடியிருக்கேன் சின்ன வயசில். ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. அதான் எல்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக அவங்க 2 பேரும் ஒன்றுமே பேசலை. நீங்க இருக்கும்போது நாங்கள் பேசணும்னா Kushbu ma'am, we'd like you to please come onto the dais and please say a few words about Sushila ma'am. அனைவருக்கும் வணக்கம். சுஷிலாமா பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா இவங்க பாடின பாடல்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்க ஆரம்பித்தேன். அதுவும் வரிகள், அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த பாடல்கள் இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன். சித்ரா சேச்சி இங்கே பாடும்போது ஒவ்வொரு பாட்டு அப்படி எங்கள் கண் முன்னாடி இருந்தது. இன்ஃபேக்ட் பக்கத்தில் உட்காந்த எஸ்ஜே சூர்யா அவர்கள்கிட்ட கேட்டேன், அவங்க பாடும்போது சோக்கர் க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களே, இப்போ அந்த சோக்கர் க்ளோஸ்அப் கான்செப்டே இல்லையே. ஏன்னா அவங்க பாடுற பாட்டில்
ஆர்டிஸ்டோட முகத்தில் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் தெரியணும். அதுக்காக தான் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் நல்லா பாடுறாங்க, இல்லை சொல்லலை. ஆனால் அவங்க பாடுற மாதிரி நிச்சயமாக வேறு யாருமே பாட முடியாது. ஸோ அது எங்களுடைய பாக்கியம். 66 இயர்ஸ் அவங்க பாடிட்டு இருக்காங்க, 66 வருஷம். நம்ம வந்து 6 வருஷத்தில் காணாமல் போயிடுறோம். 66 வருஷம் அவங்க பாடிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம மனசில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக very few people are born with that blessing. I think we are completely blessed that in this generation we continue to have legends like Sushilama with us. And I think the kind of legend, what do you say, the kind of history or whatever she has given to the film industry, not only to Tamil but all the other 4 South Indian languages. I think on the cinema irukra varaikum, நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில் சினிமா பேசிக்காக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சுஷிலம்மா வந்து ஷீ வில் பி வித் அஸ். அண்ட் அந்த மாதிரி ஷி இஸ் லீவிங் அஸ் வித் so much of rich songs. சுஷிலம்மா, நீங்கள் பாடுறதில்ல, நீங்கள் 2012 கடைசி பாடினீங்க, அதுக்கப்புறம் பாடுறதில்ல சொல்கிறீங்க. ஆனால் இந்த மேடையில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லேட்டஸ்ட் சாங் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு. லேட்டஸ்டாக எனக்கு பிடிச்சமான பாட்டு. ஆனால் எல்லாருமே எல்லா ஹீரோயின்ஸ், ஆனால் நான் பாடினது 4 வால்ஸு, 4 சவுத்துகளில் தான். அவர் என்ன பாடுறாங்களோ நான் என்ன பாடினேன்னா முதல்ல நைட்டோட போயிடுவாங்க நாகராவில். அப்போ ரிஹர்சல் பண்ணுவாங்க. அது அவங்க என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது. நான் பாடிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். படத்தில் பார்த்தா நான் என் பாட்டே காணுவாங்க, ஹீரோயின்ஸு தான் ஒவ்வொரு இதில். அந்த மாதிரி ரொம்ப எனக்கே அவங்களனால எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. கின்னிஸ் வேர்ல்டு லெவலுக்கு என்னை ஏற்றி விட்டுட்டாங்க ஸ்டார்ஸ் எல்லாருமே. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சொல்ல முடியாது. இங்கே ஆடுறாங்க எல்லாம் ரொம்ப போக போக வெரி குட். ரொம்ப பழையவங்க என்னை கூப்பிட்டு வந்து எனக்கு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்ததற்கு சைமா அவார்டு, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப